குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ முட்டியில் வலியோ இல்லை முட்டியில் கரக்குன்னு சத்தம் வரும், கிரிபிட்டேஷன் சவுண்டு, இந்த மாதிரி வந்தால் ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் நீயாக இருக்கலாம், முட்டி தேய்மானமாக இருக்கலாம். அது இயற்கையாகவும் வரும் பிரைமரி ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் நீ. செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் நீங்கிறது எப்படி வரும்னா ஏசிஎல் டேராயோ இல்லை இப்போது ஆன்டீரியர் குரூசியேட் லிகமெண்ட் இல்லை மீடியல் மெனிஸ்கல் டேரு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று டேர் பிஞ்சு போய் அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணியோ அதனோட சைடு எஃபெக்டாக காம்ப்ளிகேஷனாகவோ இல்லை சர்ஜரி பண்ணாமல் அது கரெக்டாக ஃபிசியோதெரப்பி எடுக்காம விட்டு அதோட காம்ப்ளிகேஷனாக கூட இந்த மாதிரி ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் நீ வரலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரிட்டிஸ் நீ எக்ஸசைஸில் சரியாகிற நோய் தான். இன்றைக்கி அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீக்கான எக்ஸசைஸ் நான் கொஞ்சம் சொல்லித்தரேன், அப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் சொல்லித்தரேன். இப்படி படுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வலது முட்டிக்கடியில் துண்டை மடக்கி, ரைட்டு முட்டிக்கடியில் துண்டை ரொம்ப ஹைட்டாக வேணாம், இவ்வளோ தூரம் மடக்கணும். அதுக்கடுத்து லெஃப்ட்டு முழங்காலுக்கு அடியிலையும் டவலை மடக்கி வச்சுக்கணும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரைட் நீயை கீழே ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி 10 என்ற வரைக்கும் வச்சுருந்து ரிலாக்ஸ் பண்ணி 10 என்ற வரைக்கும் வச்சுக்கணும். இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். இப்போ பாருங்கள், 1 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 1 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 முட்டியை அமுத்த மட்டும்தான் செய்யணும், வேறு எதுவும் இந்த பாதத்தை கால் விரலையெல்லாம் டைட் பண்ணக்கூடாது. முழங்கால் அமுத்துறப்ப தொட மட்டும்தான் வேலை செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. வலது முட்டிக்கு 3 தடவை செஞ்சு காட்டினேன். ஒரு செட்டு 7 தடவை, அது மாதிரி 10 20 30 செட்டு கூட செய்யலாம். 70 தடவை, 140, 210, எவ்வளோ தடவை வேணாலும் அன்லிமிட்டட் டைம் செய்யலாம் இந்த ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். இப்போ லெஃப்ட் நீல செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். 1 1 2 3 4 5 6 7 8 9 10 1 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு விடுறப்ப இப்படி தூக்கக்கூடாது, தூக்கிடாதீங்க, ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்போ பாதத்தை எல்லாம் டைட் பண்ணக்கூடாது. 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10. புரியுதுங்களா? இந்த மாதிரி அன்லிமிட்டெட் டைம்ஸ் நூற்றுக்கணக்கான தடவை ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ் செய்யணும். ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ் செய்கிறப்போ பாதத்தை டைட் பண்ண தேவையில்லை, உடம்பை எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக செய்யுங்க, சரியாயிடும். அடுத்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அதுவுமே இந்த வலியை குறைக்கும். லோவர் லிம்பில் இருக்க எல்லா பெயினும் சரியாகி ரொம்ப ஸ்ட்ரெச்சாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி 2 பாதத்தையும் டார்சி ஃப்ளெக்ஷன், இதுக்கு பேர் டார்சி ஃப்ளெக்ஷன் ரிலாக்ஸு, இதுக்கு பேர் ஃப்ளாண்டர் ஃப்ளெக்ஷன். டார்சி ஃப்ளெக்ஷன் பண்ணிக்கோங்க 2 பாதத்தையும். ஃபஸ்ட்டு ரைட் பாதத்தை பண்ணுறேன், ரைட் ஃபுட் பண்ணுறேன், அடுத்து லெஃப்ட் ஃபுட் பண்ணுறேன். இப்படி டார்சி ஃப்ளெக்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படியே 30 கவுண்ட்ஸ் அப்படி பண்ணுனா இங்கிருந்து எல்லாமே காஃபு தைஸ் எல்லாமே இழுக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சமாக குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரெச் ஆகும், ஹாம்ஸ்ட்ரிங் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், அண்டு காஃப் ரொம்ப நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ கையை கூட இப்படி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி மேலே ஸ்ட்ரெச் பண்ணுறேன், இப்படி 30 கவுண்ட்ஸ் வச்சுருந்தா தான் அதுக்கு பேர் ஸ்ட்ரெச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 7 டைம்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணலாம். கஷ்டமாக இருந்தால் 3 டைம்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். மேலே கையை கீழேயும் வச்சுக்கலாம், மேலேயும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் கீழே வச்சுட்டு செய்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30.
Relax. 1 2 3 4 5 6 7 8 9 10. Again 3. மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. Relax. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸும் அடுத்து வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஒன்று சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணி முட்டி வலியிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபடலாம். முட்டி வலி வராமல் தடுக்கணும் அப்படின்னா இந்தியன் டாய்லெட் பெஸ்ட்டு. ஏன் வந்து அமெரிக்கா, யூரோப் இல்லை ஆஸ்திரேலியா இது மாதிரி வெள்ளைக்காரங்க வாழ்கிற நாட்டை விட இந்தியாவில் கம்மியாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீனா இந்தியன் டாய்லெட் ஹேபிட் தான். இந்தியன் டாய்லெட்டில் குந்த வச்சு உட்காந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு எந்திரிக்கிறப்போ டெய்லி இதெல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிட்டு அவ்வளோ ஈஸியாக முட்டி தேய்மானம் வரதில்லை. நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்லேயே போய் பழகுனீங்கன்னா முட்டி தேய்மானம் சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே இந்த முட்டி தேய்மானம் அது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ வந்ததுக்கப்புறம் இந்தியன் டாய்லெட்டில் போனால் வலி அதிகமாயிடும். ஏன்னா இப்படி மடக்கிறதுனால உராய்வு ஏற்பட்டு வேர் அண்ட் டேர் ப்ராசஸ் நடந்து வலி அதிகமாகிடும். அதனால் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் பெஸ்ட்டு. அப்புறம் வீட்டுக்குள்ளே நடக்கிறப்ப சாஃப்டான செப்பல் போட்டுக்கணும். வீட்டுக்கு வெளியிலையும் சாஃப்டாக போடணும். ஏன்னா டைல்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட்லையெல்லாம் நீங்கள் நடக்கிறப்போ உங்கள் வெயிட் வந்து ஒரு 70 கிலோன்னு வச்சுக்கோங்க. வெயிட் மாதிரி 3 மடங்கு ஷாக் உள்ளே இறங்கும். வெயிட் 70 கிலோனா 210 கிலோ ஷாக் உள்ளே இறங்கும். அது முட்டிக்கும் வரும், குதிங்காலுக்கும் வரும். ஸோ குதிங்கால் வலி, முட்டி வலி எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்டான செப்பலும் வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்டான செப்பலும் போட்டுக்கோங்க. அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் மன அமைதியோடையும் இருங்க. இந்த மாதிரி எந்த நோயும் வராது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.